முடிச்சுட்டாங்க நண்பர்களே, முடிச்சுட்டாங்க. என் தலைவர் சிவா இப்பதான் கண்டென்ட் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணார். வீட்டுக்குள்ள எவ்வளவு கண்டென்ட் கலர் கலரா கொடுத்துட்டு இருந்தார். ஏங்க அந்த மனுஷன் எவ்வளவு ஸ்கில்ல காட்டுறாரு, ஆக்டிங் ஸ்கில் காட்டுறாரு, பாட்டு படிச்சு காட்டுறாரு, 8 பேர் வேலை பண்ணி காட்டுறாரு. எவ்வளவு திறமைகள் அந்த மனுஷன் காட்டுறாரு. எவ்வளவு திறமைகள். ஒரு ஓட்டு போட மாட்டீங்களா நண்பர்களே, ஒரு ஓட்டு போட மாட்டீங்களா? சரி, அது கூட இருந்துட்டு போட்டு நீங்க ஓட்டுகள் அடிப்படையில் எவிக்ட் பண்ண மாதிரி எங்களுக்கு தெரியல. சோ அந்த வகையில இந்த சத்யான்னு ஒரு நபர் வீட்டுக்குள்ள இருக்காரு, அவர் என்ன பண்ணாரு? ரஞ்சித் அப்படின்னு ஒரு நபர் இருக்காரு, அவர் என்ன பண்ணாரு? ஆனந்தின்னு ஒரு நபர் வீட்டுக்குள்ள இருக்காங்க, அவங்க என்ன பண்ணாங்க? இவங்களெல்லாம் வீட்டுக்குள்ள வச்சுட்டு இந்த வீட்டுல ஏதோ ஒன்று பண்ணி கொஞ்சமாச்சும் ஆக்டிவா இருக்கிற ஏதோ ஒன்று முயற்சி போட்டுட்டு இருக்க இந்த சிவா அவர்களை எவிக்ட் பண்ணுவீங்க? மனசாட்சி இல்லையாப்பா? சரி, இந்த மனுஷன் இப்ப தானே நைட் ஆனா அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையேன்னு சொல்லி சுத்தினாரு. இந்த மனுஷன் இப்ப போய் சொல்லணும், சிவா ப்ரோ நீங்க இந்த வீட்டிலே இல்லையா, வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு சொன்னா அந்த மனுஷன் எவ்வளவு கஷ்டப்படுவாரு. ஏங்க போன சீசன்ல உள்ள கண்டென்ட் எவ்வளவு கண்டென்ட் இந்த சீசன் பண்றா தெரியுமாங்க? போன சீசன்ல சரணவிக்ரன் ஒருத்தர் இருந்தார், ஓகேவா? அவர் நாங்க கூட மிச்சர் மாமன்லாம் நிறைய பேர்கள் வச்சு அழைச்சோம். அந்த மனிதர் நைட் 2 மணிக்கு அப்புறம் தரமா கண்டென்ட் கொடுப்பாரு. நைட் 2 மணிக்கு அப்புறம் அங்கிட்டு நடப்பாரு, வந்துட்டு பிக் பாஸ் சீசன் 7 டைட்டில் வின்னர் சரணவிக்ரம் அப்படிம்பாரு. அந்த மாதிரி எங்க அண்ணனும் நைட் 2 மணிக்கு அப்புறம் ஒரு லைக் போட்டு பாருங்க. ஆமா, லைக் போட்டு பாருங்க. உன்ன ஏதாவது மந்திரத்தை போட்டுக்கிட்டு தரையில தோர் மாதிரி குத்திக்கிட்டு சுத்தி மேல காட்டிக்கிட்டு அப்படி இப்படி என்னென்ன கண்டென்ட் கொடுத்தாரு இந்த வீட்டுல. எவ்வளவு கண்டென்ட். சரி, உங்களுக்கு மனசாட்சி இல்ல ப்ரோ. இந்த ஓட்ட சட்டை சத்தியம் உங்களுக்கு என்ன பண்ணா? ஓட்ட சட்டை சத்தியம் என்ன பண்ணான்னு சொல்லி இப்ப சேவ் பண்ணி வச்சிருக்கேன். ஆக்சுவலா முதல்ல நம்ம நினைச்ச மாதிரி தான் ப்ரோ. நான் காலைல வீடியோல சொல்லியிருந்தேன், சத்யான்னு சொல்றாங்க, சாச்சனான்னு சொல்றாங்க, சிவான்னு சொல்றாங்க, ரஞ்சித்னு சொல்றாங்க. இந்த 4 பேர்ல யாரை தூக்க போற நமக்கு தெரியல. ஆனா சத்யான்னு சொல்லிட்டு இருக்காங்க, எஸ்ன்னு போட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்ப சத்யா அவுட்னு சொல்லிட்டு இருக்காங்க ப்ரோ. வெயிட் பண்ணி பார்க்கலாம். முக்கியமா டபுள் எவிக்ஷன் கண்டிப்பா இந்த வாரம் இருக்கும். சோ கண்டிப்பா நம்ம வெயிட் பண்ணலாம்னு சொன்னா மொத்தமா முடிச்சு விட்டு சத்யா உள்ள டபுள் எவிக்ஷன் இல்ல, ஒரே எவிக்ஷன் தான் சிவகுமார் அவர்கள் சொல்லி முடிச்சு விட்டாங்க. இதுல எனக்கு என்னன்னா மொத்த வீட்டுல 18 பேர் இருக்காங்க. எப்படி நண்பர்களே, 18 பேர் இருக்காங்க. இந்த 18 பேர்ல இப்ப ஒருத்தரத்துக்கு வெளியே போடுறீங்க. அப்ப ஒருத்தரத்துக்கு வெளியே போட்டா 17 பேர் இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 6-7 வாரங்கள் தான் மொத்த சீசனுமே இருக்கு. அதுல கடைசியில் வந்து ஃபேமிலி ரவுண்டுன்னு வரும், அப்புறம் டிக்கெட் ஃபினாலே, அப்புறம் ஃபேமிலி வீக்னு சொல்லிட்டு அப்படி இப்படின்னு கரெக்டா கவுண்ட் பண்ணி பார்க்கப்ப எனக்கு தெரிஞ்சு கரெக்டா ஒரு 3 வாரங்கள் தான் மொத்தமே இருக்கு, ஓகேவா? இந்த 3 வாரங்களுக்குள்ள இந்த 17 பேரை நீங்க எப்படி எவிக்ட் பண்ண போறீங்க? கடைசி கட்டமா இப்படி ஸ்டேஜுக்கு போறதுக்கு முன்னாடி வீட்டுக்குள்ள 7-8 பேரை வைக்க போறீங்களா, இல்ல என்ன பண்ண போறீங்க? மொத்தமா ஒரே வாரத்தை தூக்கி வெளியே போட்டுறீங்களோ? எனக்கு சுத்தமா ஐடியா இல்ல ப்ரோ. போன வாரமே 2 பேரை எவிக்ட் பண்ண வேண்டியது, ஓகேவா? போன வாரமே 2, 3ன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு ஒயில்ட் கார்டு வர போறாங்கன்னு சொல்லிட்டு கடைசியில் பார்த்தா அது நடக்கல, ஒரே ஒருத்தரை எவிக்ட் பண்ணி விட்டாங்க. இந்த வாரம் டபுள் எக்ஷன் இருக்கும். டபுள் இருந்தா தான் வீட்டுல ஒரு 16 பேர் இருப்பாங்க. வரப்போற வாரங்கள்ல கொஞ்சம் டாஸ்க் இருந்தாலும் சண்டை கரெக்டா நீட்டா தெரியும். ரொம்ப ஒரு மாதிரி எப்படி சொல்லலாம், ரொம்ப கூட்டமா கபகபன்னு இல்லாம கொஞ்சமாச்சும் கிரவுட் கம்மியான மட்டும்தான் இவனை போடுற சண்டை எல்லாம் நமக்கு நீட்டா தெரியும். யார் சண்டை கொடுக்கா, யார் கண்டென்ட் கொடுக்கா, யார் சண்டை போறான்னு நமக்கு தெரியும். அது எதுவுமே இல்லாம 17 பேரை வச்சு இவனை எப்படி மேக்கப் போறேன்னு தெரியல. இல்ல சிவகுமாரை வெளியெடுத்திருக்காங்க, இல்ல மத்த ஆட்களை பத்தி நம்ம பேசி ஆகணும். சிவகுமார் மட்டும் தான் எவிக்ட், ஒரே ஒரு எவிக்ஷன் தான், ஓகேவா? சோ லைக் போட்டுருங்க மறக்காம. சோ இல்ல எனக்கு என்னன்னா இதெல்லாம் இருந்துட்டு போட்டு இந்த வீட்டுக்குள்ள ரஞ்சித் என்ன கண்டென்ட் கொடுக்காரு. ஆனா நான் ரஞ்சித் வந்து நான் சொன்னதும் அதான் ப்ரோ. நான் நேத்துல இருந்து ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டே இருக்கேன். காலையில நான் சொன்னாங்க நிறைய பேர் ரஞ்சித் எவிக்ட், அப்ப கூட நான் நம்பாம ஒரு விஷயம் சொன்னேன். எனக்கு தெரிஞ்சு ரஞ்சித்தை ஓட்டுக்கள் இல்லைனாலும் சரி, அவர் கண்டென்ட்டே கொடுக்கலனாலும் சரி, கண்டிப்பா அவர் எவிக்ட் பண்ண மாட்டாங்க. அதுக்கான காரணம் நான் சிம்பிளா சொல்லிட்டேன். அவருக்கான பையன், ஓகேவா? அவரோட பையன் பத்தி ஆல்ரெடி அவரோட ஸ்டோரியில சொல்லியிருக்காரு. அந்த ஸ்டோரி வந்து ஆக்சுவலா மக்கள் மனசுல ரொம்ப ரிஜிஸ்டர் ஆயிட்டு ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப சேட் ஆகிட்டு எல்லாருமே. அதனால அவரையுமே சேட் பண்ணிருக்கு. சோ அதனால கண்டிப்பா இவர ஃபேமிலி ரவுண்ட் வரதுக்கு உட்கார வச்சு ஃபேமிலி ரவுண்ட்ல அவங்க பையனோட சேர்த்து அவங்க ஃபேமிலி உள்ள கூப்பிட்டு கண்டிப்பா அந்த வீட்டுக்குள்ள ஒரு சீன் கிரியேட் பண்ணுவாங்க, நமக்கு தெரிஞ்சு போச்சு. இதே மாதிரி தான் போன வருஷம் நம்ம விசித்ராமாக்கு பண்ணாங்க, ஞாபகம் இருக்கா? விசித்ராமாக்கு அந்த டைம்ல ஓட்டுகள் பெருசா இல்லாம தான் இருந்துச்சு. ஆனா கடைசி வரத்துக்கு ஃபேமிலி ரவுண்ட் வரத்துக்கு கொண்டு வந்து கடைசியில் அவங்க ஃபேமிலி உள்ள கொண்டு வந்து பேசி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஒரு சீன் கிரியேட் பண்ணிருப்பாங்க. பட் அந்த சீனை விட இது பயங்கரமா இருக்க போகுது. ஏன்னா இந்த பையனுக்கான கதை சொல்லியிருக்காங்கல்ல. சொல்ல கண்டிப்பா ரஞ்சித் அவர்கள் ஃபேமிலி ரவுண்ட் வந்து இருப்பாரு. அடுத்த வாரம் நீங்க எதிர்பார்க்கவே பார்க்காதீங்க. அவர் கையில காப்பி கப்ப பிடிச்சிக்கிட்டே எனக்கு தெரிஞ்சு ஒரு 150 நாட்கள் வர போறாரு. என்ன ப்ரோ 150 நாட்கள்? ஆமா, 7 பேரை வச்சிருக்காங்க. இன்னும் இழுத்து எனக்கு தெரிஞ்சு 120 130 நாட்கள் ஷோ நடத்த போறோம். நான் டிஆர்பி எல்லாம் பிச்சு பிடிங்க வருதான். அதனால வந்து இந்த ஷோவை ஸ்டாப் பண்றதுக்கு அவங்க மனசு இல்ல போல. 120 நாட்கள் வரப்போகுது நண்பர்களே, 120 நாட்கள் வரப்போகுது. ரெண்டாவது சத்யாக்கு எங்க இருந்துப்பா ஓட்டுகள் வருது? எனக்கு சிம்பிளா உங்ககிட்டே கேட்கிறேன். சத்யா இந்த வீட்டுல என்னத்தை புடிங்கிட்டா என்னத்தை அறுத்து கிழிச்சிட்டான்னு சொல்லி ஓட்டுகள் வருது எனக்கு தெரியல. நானும் வாரம் என்ன டாஸ்க் நடந்தாலும் அந்த டாஸ்க்ல ஏதாவது பண்ணுவான், ஏதாவது ஒரு சீன் கிரியேட் பண்ணுவான். சத்யா இந்த மாசம் பண்ணிட்டாரு ப்ரோ, சத்யா இந்த வாரம் இந்த மாஸ் பண்ணாரு ப்ரோ, சத்யா இந்த வாரம் இந்த டாஸ்க்கை வச்சு செஞ்சாருன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு நியூஸ் போடலான்னு பார்த்தா எதுவுமே இல்ல. சத்யா வீட்டுல எதுவுமே பண்ணல. அந்த வகையில இவர் எப்படி சேவ் பண்றேன் எனக்கு தெரியல. சோ நீங்க கண்டென்ட் பார்த்து சேவ் பண்றீங்களா, ஓட்டுகளை பார்த்து சேவ் பண்றீங்க? எதுனே சுத்தமா புரியல. ஓட்டுகள் பார்த்து சேவ் பண்றதா இருந்தா போன வாரமே சாச்சனா போயிருக்கணும், இந்த வாரமும் சாச்சனா போயிருக்கணும். பட் சாச்சனாவை சேவ் பண்ணிட்டீங்க, ஓகேவா? அதான் சாச்சனாவை தூக்கிட கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி முடிஞ்ச அளவுக்கு
அளவுக்கு சிங்கிள் எவிக்ஷன் வச்சு வரப்போற வாரம் கண்டிப்பா சாச்சனா வந்து கேப்டன் பா, ஓகேவா? கண்டிப்பா சொல்றேன், வரப்போற வாரம் சாச்சனா கேப்டன் ஆயிருவா. கேப்டன் ஆயிட்டா நாமினேஷன் ஃப்ரீ ஆயிருவா. நாமினேஷன் ஃப்ரீ ஆயிட்டா வரப்போற வாரங்கள் எனக்கு தெரிஞ்சு மொத்தம் ஒரு 3 பேரை தூக்கிடுவாங்க. அப்படியே மொத்தம் ஒரு 3 பேரை தூக்கி வெளியே போட்டலாம்னு சொல்லி போட்டு சாச்சனாவை சேவ் பண்ணி இவனை டைரக்டா ஃப்ரீ ஸ்டார்ஸ் குறைச்சி கூட்டு வர போறான். இல்ல சத்தியம் அதை தான் பண்ண போறான். எனக்கு தெரிஞ்சு சத்தியம் அதை தான் பண்ண போறானு. சத்யாக்கான ஃபேமிலி உள்ள விட்டு அதை ஒரு சீனை கிரியேட் பண்ணி பயங்கரமா பண்ண போறானு. எதுக்கு இப்படி பண்றீங்கன்னு சுத்தமா ஐடியா இல்லை. அப்போ வரப்போற வாரங்கள்ல யாரை தான் தூக்குவீங்க? நீங்க யாரையும் தூக்குற மாதிரி தெரியல. இந்த வரமும் பார்த்தாச்சு, போன வரமும் பார்த்தாச்சு, இப்படியே பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ வரப்போற வாரங்கள் யாரை தூக்குவீங்க? சரி, அடுத்தது ஆனந்தி. ஆனந்தி இந்த வீட்டுல என்னப்பா பண்ணாங்க? ஆனந்திக்கான கண்டென்ட் ஒரு ப்ரோமோல வர அளவுக்கு ஒரு மரண மாசான கண்டென்ட் ஏதாவது ஒன்று இருக்குதா சொல்லுங்க? ஏதாவது ஒன்று இருக்கு? எதுவுமே இல்லைல்ல. எதுவுமே இல்லாத நபர் எதுக்கு பிடிச்சி உள்ள வச்சுட்டீங்க? ஓட்டுகள் வருதா? எங்க இருந்துடா வருது? ஏய், யாரா ஓட்டுகள் போடுறீங்க? எதுக்குடா போடுறீங்க? என்ன தர வீட்டுக்குள்ள கழட்டிட்டு இருக்காங்க. ஆணியும் போடுங்களே, எதுக்கு வீட்டுக்குள்ள குறைச்சிருக்கு? ஒரே ஒரு ஆணி போடுங்கிறாங்க ப்ரோ. ஐயோ, நம்ம தப்பா வச்சிருக்கோம். ஒரே ஒரு ஆணி போடுங்கிறாங்க. ஆண்கள் மேலிகோ ஆண்களை 24 குறைய மட்டுமே பாடி இந்த வீட்டுக்குள்ள சர்வே ஆன ஒரே ஒரு நபர் எங்க அக்கா ஆனந்தி மட்டும்தான். அவங்க வாயிலிருந்து வர்ற வாக்கியம் வெறும் ஆண்கள் மட்டுமே. நல்லா பாருங்க, ஒரு கூட்டமா உட்கார்ந்து இருந்தா கூட 24 டப்பு ஆண்கள் இப்படித்தான், அவன் அப்படித்தான், இவன் இப்படித்தான் சொல்லிட்டு ஏதாவது ஒண்ணு சொல்லி பாட்டு பாடிட்டே இருப்பாங்க. ஓகேவா? அதிகபட்சமா என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஒரு கூட்டம் கூட உட்கார்ந்து ஜாலியா பேசுவாங்க. ஆனா அதே கூட்டத்தை பத்தி தள்ளி உட்கார்ந்து அதே கூட்டத்தை கேவலமா பேசுவாங்க. எடுத்துக்காட்டுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயம் கவனிச்சிருப்போம். எப்படி ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு விஷயம் கவனிச்சிருப்போம். சௌந்தர்யா பத்தி நம்ம பாராட்டி பேசியிருப்போம். நம்ம ஆனந்தி சௌந்தர்யா சூப்பரா பண்றா, செமையா பண்றா, என்டர்டைன்மெண்ட் பண்றா, மரண மாசா பண்றான்னு சொல்லி பயங்கரமா பேசியிருப்பாங்க நம்ம ஆனந்தி. அதே ஆனந்தி நேத்து நைட்டு அன்சிதா பவித்ரா கூட உட்கார்ந்து பேசும்போது அந்த இடத்துல அன்சிதா இதை சொல்றாங்க, இந்த கோவா கேங் பாடுறா எப்ப பார்த்தாலும் இதை வைபா பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது பவித்ரா வன்மத்தை கைக்கிருப்பாங்க. வைபா இரிட்டேட்டா இருக்கு மச்சான், வெறுப்பா இருக்கு மச்சான். ஆமா, பவித்ரா அந்த வீட்டுக்கு அப்படியே அறுத்து தள்ளிட்டீங்க, கண்டென்ட்டை கொடுத்து கிழிச்சு நட்டிட்டீங்க. அடுத்த டீமை பார்த்து வெறுப்பா கிடைக்குமா? நீ முதல்ல ஏதாவது கண்டென்ட் கொடுமா. 24 எதையா பத்தி குறைய மட்டுமே பேசிட்டு இருக்கிறதுக்கு 24 குறை மட்டும்தான். தான் பெரிய பெர்ஃபெக்ட் மாதிரி 100% தான் பெரிய பெர்ஃபெக்ட். மற்ற எல்லாருமே பெர்ஃபெக்ட் கிடையாது. மற்ற எல்லாருமே வாட்ட சட்டை தான். இவங்க மட்டும் தான் 24 பெர்ஃபெக்ட். அப்போ அந்த இடத்துல அந்த குரூப்பை பார்க்க எனக்கு இரிட்டேட்டா இருக்குன்னு சொல்லி பவித்ரா சொல்றாங்க. உடனே இந்த சைட்ல இருந்து நம்ம ஆனந்தி இருக்காங்களாம், அது எப்பவுமே அப்படித்தான், ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பா. அப்படிங்கும்போது அந்த பக்கத்தில் அன்சிதாவோ பவித்ரா ஏதோ சொல்றாங்க. சௌந்தர்யா பாரு எப்ப பார்த்தாலும் ஏதாவது சொல்லி சிரிச்சுக்கிட்டே இருக்கா, ஏதோ ஒன்று சொல்லி சிரிச்சுக்கிட்டே இருக்கா, யாரையும் பேச விட மாட்டேங்க. அப்படிங்கும்போது அதுக்கு ஒரு கவுண்டர் கொடுக்குறாங்க. ஆமா, அவ தானே சும்மா சிரிச்சுக்கிட்டே இருப்பா, அவ என்னைக்கு தான் யாரை பேச விட்டுருக்கான். அப்ப நான் கேட்கிறேன், உங்க வாயிலிருந்து என்னைக்கு தான் உண்மை வரும்? அந்த வசம்பன்னு ஒன்று சொல்லுவாங்க, அது பேசுறதுக்கு தடவுவாங்க, அது சின்ன வயதில் தடவுனா பேசுவாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வேற ஏதாவது இருந்தால் அந்த அக்காக்கு நாக்கில் கொஞ்சம் தடை விடுங்கப்பா. நானும் 2 நாளைக்கு முன்னாடி பார்க்க பெருமையா பேசலாம்னு சொல்லி வீடியோலாம் போட்டிருக்கோம். அடுத்த 2 நாள் கழிச்சு இப்போ உட்காந்து பாருங்க, அதே பொண்ணை கேவலமா பேசிட்டு இருக்காங்க. இந்த அக்காக்கு யாரு தான் நல்லவங்க, யாரு தான் கெட்டவங்க, இந்த அக்கா யாரு தான் நம்பி பேசுவாங்க, எதுவுமே தெரிய மாட்டேங்குது. இந்த ஆனந்தி மஞ்சரி கூட உட்காந்து சொம்படிச்சிருப்பாங்க பயங்கரமா. மஞ்சரி நீங்க தான் பெஸ்ட், மஞ்சரி நீங்க கரெக்டா பண்றீங்க. ஆனா இதே மஞ்சரி ஒரு 3 நாளைக்கு முன்னாடி கழுவி ஊத்துறாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க தெரியும். இதே மஞ்சரியை ஒரு 3 நாளைக்கு முன்னாடி உட்காந்து அவங்க உட்காந்து கத்தி பேசிட்டு இருக்காங்க. எதுக்கு எடுத்தாலும் அவங்க பேசுறதா கரெக்ட்னு கத்துறாங்கன்னு சொல்லி பேசிருப்பாங்க. மொத்தத்துல எங்க அக்கா ஆனந்தி எப்படி தெரியுமா, ஒரு தடவை கேவலமா பேசுவாங்க. அதே ஆள்கிட்ட போயிட்டு நல்லா உட்காந்து நீங்க தான் மாசுன்னு பேசுவாங்க. அப்புறம் தள்ளி போயிட்டு இன்னொரு ஆள்கிட்ட மாசுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் தள்ளி போயிட்டு அதே கழுவி ஊத்துவாங்க. இந்த மாதிரி ஒரு கேவலமான கேம் ஆடி இந்த வீட்டுக்கு தப்பிச்சிட்டு இருக்க ஒரே ஒரு நபர் எங்க அக்கா ஆனந்தி மட்டும்தான். வேற யாராலையுமே எங்க அக்காவை பீட் பண்ண முடியாது. மொத்தத்துல இந்த 3 டம்மி பீஸ் இந்த வீட்டுக்கு என்ன பண்ணுதுன்னு தெரியல. ஏன் இந்த இடத்துல சாச்சனா வச்சு சேர்க்கலனா, நான் உண்மையா சொல்றேன், சாச்சனா இவங்களை வச்செல்லாம் கம்பேர் பண்ணும்போது சாச்சனா எவ்வளோ பரவாயில்லைங்க. நெகட்டிவ் கண்டென்ட் அந்த பொண்ணு கொடுக்குது, சும்மானாச்சும் பேசி. இந்த 3 பேர்ட்டு கண்டென்ட்டே வரலையா? அந்த வகையில் எதுக்கு சேவ் பண்றானே, ஏன் இந்த வீட்டில் வச்சிருக்கான் ஒண்ணுமே புரியல. மொத்தத்தில் எங்க அண்ணன் சிவகுமாரை முடிச்சு விட்டானுவேன். எங்க அண்ணன் வீட்டுக்கு போயிட்டு தொண்டையில ஆபரேஷன் சொல்லி கத்த போறான்னு எனக்கு தோணுது. இதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க.